இந்த காலத்து இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்கிறார்களா? இல்ல உதயநிதி பக்கம் இருக்கிறார்களா? என கொஞ்ச நாளாவே பேசப்பட்டு வருகிறது. விஜய் கூட்டத்துக்கு வருபவங்க எல்லாம் தன்னெழுச்சியா வருகிறார்கள். ஆனா திமுகவோட கூட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் காசு குடுத்து அழைத்து வரதா விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இது குறித்து நம்மோடு பேச இணைஞ்சிருக்காரு. மை சென்னை 360யோட எடிட்டர், புரோகிரசிவ் யூடியூபர்ஸ் அசோசியேஷனோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கல்கி கோபிநாத் அவர்கள வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். திமுகவும் தாவேகாவும் இளைஞர்களோட ஆதரவு எங்களுக்கு தானே போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா? ஆக்சுவலா என்னன்னாக்க இந்த 2 கேட்டகரியா நீங்க பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேங்களா? அதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்க களத்த பாத்தீங்கன்னாக்க வெறும் ரசிக மனப்பான்மையோட பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னாக்கா அது அப்ப இருந்தே இருந்துட்டு இருக்க ஒரு இது. என்னன்னாக்கா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சமூக அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் அது. ஓகேங்களா? அந்த கூட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30% பக்கம் இருக்கதான் செய்றாங்க. மீதம் 70% இளைஞர்கள் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. சித்தாந்த ரீதியா தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? ஆரம்பத்துல இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க? திமுகவா அதன்றதோட இளைஞர்கள் சினிமா பக்கம் இருக்காங்களா? இல்ல சித்தாந்த அரசியல் பக்கம் இருக்காங்களா? அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி எடுத்துட்டு போனாதான் இது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா ரசிக மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கதான் செய்வாங்க. அது எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அமெரிக்காவுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அர்னால்டுக்கே கலிபோர்னியால எலெக்ஷன் நின்று இதாச்சு. அவ்வளவு பெரிய வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடு, படித்தவர்கள் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்ல இடத்துல கூட ரசிக மனப்பான்மை கொஞ்சம் அதுக்கு அர்னால்டு இப்ப அர்னால்டு அந்த அங்க இருக்க ஐடியாலஜிக்கலா அங்க பார்ட்டி கொள்கை ரீதியா அவர் வேலை செஞ்சார். அதுல மாற்று கருத்துல இருந்தாலும் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துல ரசிக மனப்பான்மை இருக்கிறதுனால ஒரு கூட்டம் போகதான் செய்யும். அந்த கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்துக்கு மேல அரசியல்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். சினிமாவும் அரசியலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறது இல்ல. ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வரும். காலம் வரும். அந்த காலத்துக்கு அப்புறமேட்டு அவர்களே புரிந்து கொண்டு அந்த ரசிகர் மன்றத்துல வெளியே வந்துடுறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா 1996ல ரஜினிகாந்த் ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சிருந்தாக்கா நான்லாம் தீவிரமான ரஜினி ரசிகர். ஓகேங்களா? நான்லாம் எங்க வீட்டுல அப்ப நான் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தேன். 10th படிச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல இருக்கவங்க ரஜினிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருப்பேன். இப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அதையும் பாத்தீங்கன்னா அதே ரஜினிகாந்த் 2014க்கு அப்புறமேட்டு ஓகேங்களா அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ரஜினியோட ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னப்போ பாத்தீங்கன்னாக்கா ஏதோ மாற்று அரசியலை கொண்டு வருவாருன்னு நினைச்சாக்கா ஆனா பின்பக்கம் வருது பிஜேபியோட பேக்டோர் வழியா வராங்க. கிட்டத்தட்ட ரஜினிகாந்தை பிளாக்மெயில் செய்து அவர் மனைவி மேல அந்த கோச்சடையன் படம் இருந்தது பாத்தீங்களா? அந்த கோச்சடையன் படத்துல அவங்க மனைவிக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை வைத்துக் கொண்டு அந்த வழக்குகள் மூலமா அவங்க பிளாக்மெயில் மறைமுகமா பண்ணாங்க. இதுதான் இங்க எதார்த்தம். கமலஹாசனையும் ஒரு விஷயத்தை பிளாக்மெயில் பண்ணி தான் பிஜேபி கட்சி ஆரம்பிக்க வச்சது. அவங்க மட்டும் இல்லாம கௌதமி அவர்கள் அப்ப பிஜேபியோடைய தீவிர விசுவாசியா இருந்தாங்க. அதனால ஆரம்பிக்க வச்சாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பிளாக்மெயில் செய்ததான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்பொழுது விஜயும் அரசியல் கட்சி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒழிச்சு கட்டணும். அதுக்கான வேலை செஞ்சாங்க. அதான் பாத்தீங்கன்னாக்கா ரசிகமான அதாவது 2014ல பாத்தீங்கன்னா அதே ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னப்போ எனக்கு சந்தேகம் வந்து செய்யுது. ஓகேங்களா? பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த தெளிவு வரும்போது ஓகேங்களா நாம அதை விட்டு வெளியே வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ விஜய் பக்கம் கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்க பெரும்பாலான பேத்துல கிட்டத்தட்ட 68% மேல பாத்தீங்கன்னா ஓட்டே இல்ல. ஏப்பா உனக்கு ஓட்டு இருக்கா? நீங்க யார் வேணா மைக்கு கட்டி கேட்டு பாருங்க ஓட்டு இருக்கான்னு கேட்டா இல்லைங்க நான் இப்பதான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, அடுத்த 5 வருஷம் எலெக்ஷனுக்கு வரும்போது அவனுக்கு அரசியல் தெளிவு வந்துடும். பொருளாதாரம் என்னன்னு புரிஞ்சிடும். வரி பிடிப்பு அவன் கம்பெனியில வேலை செய்ய அவனுக்கு வரி பிடிப்பு பண்ணும்போது எல்லா சிக்கலும் புரிஞ்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்துடுவாங்க. அதனால ரசிகர்கள் எப்ப வேணாலும் தலைமையை மாற்றி கொண்டு போவார்கள். ஆனா உண்மையான சித்தாந்த தெளிவுள்ள இளைஞர் தலைமையை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. நான் இப்போ சொல்றேன், சித்தாந்த தெளிவுள்ள இளைஞர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. எல்லா கட்சிகள்ல கூட ரசிக மனப்பான்மையோட வரக்கூடியவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு இவரை பிடிக்கும் சொல்லி தனியா பூஜிக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட இவங்க பாத்தீங்கன்னா மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனா சித்தாந்த தெளிவோடு இப்ப உதாரணம் சொல்றேனாக்கா திமுக ஒரு குடும்பம் இருக்குது, கொள்கை பிடிப்போட இருக்குது, சித்தாந்த தெளிவோட இருக்குனாக்கா அந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னாக்கா ரஜினி ரசிகர் இருப்பா, விஜய் ரசிகர் இருப்பா, அஜித் ரசிகர் யார் வேணாலும் இருப்பான். ஆனா ஓட்டுன்னு வந்தா திமுகவுக்கு போடும்.
அதிமுக கொள்கை பீட போல யாராவது இருந்தாங்கன்னாக்கா அந்த ஓட்டு வந்து அந்த குடும்பத்துல இருக்க ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கோ அஜித்துக்கோ ரஜினிக்கோ விழாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக விழும். அதே மாதிரி திமுக ஓட்டு திமுகவுக்கு தான் விழுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓட்டு இல்லாத கூட்டத்தை வைத்துக் கொண்டு 68% போய் பார்க்கக்கூடிய இதை வைத்துக் கொண்டு நாம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் சித்தாந்த தெளிவோட இருக்கிறாங்க. சித்தாந்த தெளிவா வந்து போயிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் பரப்புற வதந்தியை பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் சித்தாந்த ரீதியா நுனிப்புள் மேயாமல் ஆழமா தேர்ந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. புத்தகங்கள் வாசிப்பு வந்துட்டு அதிகமாகுது. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞருக்கு நல்ல தெளிவு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஓட்டு இல்ல அப்படின்னு. இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஓட்டு இல்ல. ஆனா அவங்க வந்து அவங்களோட பெற்றோர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்க முடியுமா? 1, 2 ஓட்டு வந்துட்டு சொல்லி இது பண்ணுவாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு உதாரணம் சொன்னாக்கா எங்க இதே 96 எலெக்ஷன்ல ஓகேங்களா? 96 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா காங்கிரஸ், எங்க அம்மா அதிமுக விசுவாசி. நான் வந்து ரஜினி ஓட்டு போட சொன்னார் திமுகவுக்கும் மூப்பனாருக்கும் போட சொன்னான்னு சொல்லி வீட்டுல சொன்னப்ப போடுறேன்னு சொன்னாங்க. போலிங் பூத்துக்கு கூட்டிட்டு போன அவங்க யாருக்கு போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? புரியுது. உள்ளயும் சந்தோஷத்தை சரிப்பா போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. உள்ள போய் அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியுமில்ல நல்லது எது கெட்டது எது. நாளைக்கு என் பிள்ளையோட படிப்புக்கு யாரும் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும். என் புள்ள நாளைக்கு சுதந்திரமா இந்த நாட்டுல வந்துட்டு என் தலைமுறையா வந்து நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்னாக்கா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இதாகும் இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்ல. இன்ஃபுளுயன்ஸ் 1, 2 ஓட்டுகள் போகதான் செய்யும். அது வந்துட்டு மாற்று கருத்து இல்ல. சில இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. முதல்ல விஜய் அவர்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறது மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ என்னதான் திமுக வந்து இளைஞர்களை அவங்க வந்து கட்டமைக்கிற வேலைகளை செஞ்சாலும் மொத்த இளைஞர்களும் வந்து தாவேகாவிடம் தான் இருப்பதாக சில தகவல் வந்து சொல்றாங்க. இது வந்து திமுகவோட கனவை வந்து நிறைவேற்றுமா? இல்ல யார் இளைஞர் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டமைப்புகள் ஊடகங்கள் தான் பண்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற பெய்டு ப்ரமோஷன் காரணமாக இந்த வேலையை வந்து செய்யறாங்க. இப்ப வந்து திருவண்ணாமலை நடந்த கூட்டத்துல 1,30,000 இளைஞர் அணி நிர்வாகிகள் மட்டும் கூடியிருக்காங்க. இளைஞர் அணி உறுப்பினர்கள் யாரும் கூடல. இளைஞர் அணி நிர்வாகிகள் மட்டும் 1,30,000 பேரு 9 மண்டலங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 90 சட்டமன்ற தொகுதியில இருந்து மட்டும் 1,30,000 இளைஞர் அணி நிர்வாகிகள். தெளிவா புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து விஜய் பக்கம் போறவங்க வந்து பாதி பேருக்கு 68% மேல ஓட்டு கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு எந்த அரசியல் என்ன தெரியாத கூட்டங்கள் இருக்குது. ஏதாவது கரண்ட் கம்பமோ ஏதாவது ஒரு மரமோ பார்த்தாக்கா புடிச்சு தொங்கலாம்னு சொல்லிட்டு தொங்கக்கூடிய கூட்டம் தான் இருக்குது. ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்வாகிகளை இது பண்ணி அவங்களை பண்படுத்தி இது பண்ணி அடுத்த கட்சியிலையும் மட்டும் இல்லாம ஆட்சி பணிகள் அடுத்தடுத்த பணிகளை தொடர்ந்து போறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது யார் கட்சி ஆரம்பிச்சாலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு அந்த நடிகர் பக்கம் போவோம். இது வந்து இப்ப இல்ல, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போதும் இதே நிலைமை தான் உருவாச்சு. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு மதுரையில நடந்தது. ஐ திங்க் அது முதல் மாநாடு. திமுக இளைஞர் அணி ஆரம்பித்து இளைஞர் அணி மாநாடு நடத்தினதே கிடையாது. விஜயகாந்த் இது பண்ணாரு. விஜயகாந்த் என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்னை பார்த்து பயந்து போய் இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்கான்னு காட்டுறதுக்காக இளைஞர் அணி மாநாட்டை நடத்துறாங்க அப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்தது? இளைஞர்கள் அவர் பக்கம் விஜயகாந்த் அப்ப இருந்திருந்தாக்கா தமிழ்நாடு ஃபுல்லா அவருடைய கட்சி ஜெயிச்சிருக்கணுமே. இவர் மட்டும்தானே விருதாச்சலம் தொகுதியில் ஜெயிச்சாரு இல்லைங்களா? அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஊடகங்கள் இப்படி கட்டமைக்கும். இங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு ட்ரெடிஷனல் பிரிண்ட் மீடியாஸ் இருக்காங்க, பார்ப்பனிய பிரிண்ட் மீடியாஸ், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தா திமுக மீது ஒரு ஒவ்வாமை இருந்துகிட்டே இருக்கும். மெயினா வந்துட்டு இந்த ட்ரெடிஷனல் பிரிண்ட் மீடியாஸ் பார்ப்பனர்கள் போல வச்சுக்கின்ற அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் மீது மிகப்பெரிய ஒவ்வாமை இருக்குது. அந்த ஒவ்வாமை காரணமா பாத்தீங்கன்னா யாரு கட்சி ஆரம்பிச்சாலுங்க ஏங்க பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் திமுக வந்து பல இளைஞர் விலகி போயிட்டா நியூஸ் போட்டவங்க. டி ராஜா அந்த கட்சிக்கு அதே நிலைமை தாங்க இது பண்ண. நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே ஜீரோல தான் வந்து நிக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க கொள்கை ரீதியா திமுக அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக வந்துட்டு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திமுக வந்துட்டு இப்ப இல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா திமுக இளைஞர் அணியர் என்ன பண்ணாங்கன்னாக்கா விருகம்பாக்கம் எம்எல்ஏ இப்போது எம்எல்ஏ திரு பிரபாகர் ராஜா அவர் கட்சிக்கு வந்துட்டு பசங்களை வந்து சேர்த்தாரு. எப்படி சேர்த்தாருனாக்கா ஒரு நாளைக்கு 100 இளைஞர்களை அவர் வீட்டுக்கு வர வைப்பாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. சித்தாந்த ரீதியான கிளாஸஸ்
விபிஆர் இளம்பரதி அண்ணன், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா தமிழ்க்கு அமுதரசன், பொள்ளாச்சி சித்திக்கு, தோழர் உமா அக்கா, அப்புறம் சுந்தரவல்லி அக்கா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு சித்தாந்த ரீதியா வந்துட்டு விளக்கி, சித்தாந்த பகை எது, அரசியல் பகை எது, இதெல்லாம் விளக்கி, அதுக்கு அப்புறமேட்டு அந்த 100 பேர்த்துலயும் எவனுக்கு அந்த புரிதல் ஏற்படும் அவனை மட்டுமே கட்சிக்குள்ள சேர்த்தாங்க. அந்த மாதிரி மட்டும் திரு பிரபாகர் ராஜா கட்சியில சேர்த்த இளைஞருடைய எண்ணிக்கை விருகம்பாக்கத்துல எனக்கு தெரிஞ்சு 3800 இளைஞர்கள். அவர் இளைஞர் அணியில தான் இருக்காரு. அதை பார்த்துட்டு தான் அவருக்கு வந்துட்டு சீட்டு கொடுக்கப்பட்டது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே நான் உதாரணத்துக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது நான் நேரடியா பார்த்தது, அந்த விஸ்வர்சன் நான் நேரடியா எடுத்தவன். தொடர்ந்து அவர் நடத்துற 150 கிளாஸுக்கு நான் போய் எடுத்திருக்கேன் ஷூட். ஓகேங்களா, டெய்லி சாயந்தரம் 6 மணி ஆனா எனக்கு அங்கதான் ப்ரோக்ராம். போயிட்டு நாங்க அதை எடுத்திருக்கோம். அதனால வெளிப்படையா எனக்கு தெரியும். அதேதான் வந்து சொல்றேன். அதாவது பார்த்தா திமுக வந்து இப்ப கட்சி சேர்க்கிறதுன்றது பாத்தீங்கன்னாக்கா ஆள் வந்தா சேர்த்தா போதுமா, மிஸ்டு கால் கொடுத்தா சேர்த்தா போடல. இளைஞர்களை சேர்த்தும் போது அவர்கள் வந்துட்டு சித்தாந்த தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. அதனால திராவிட பயிற்சி பாசறை வந்துட்டு இப்ப வள்ளுவர் கோட்டத்துல வந்துட்டு நாஞ்சில் சம்பத் வயிறு எரிஞ்சு புலம்புனார் பாத்தீங்களா, அந்த அழிவு திருவிழா வரைக்கும் திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப புத்வேகத்தோட தன்னுடைய பழைய டெக்னிக்ஸ புதிய ஃபார்முலா கொண்டு வந்து நிறுத்தி திமுக திரும்பவும் திமுக மேடைகள் என்பது மீண்டும் மாலை நேர பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு உணர்த்துற விதத்துல ஐடியாலஜிக்கலா பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக இது வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலா சேர்ற கூட்டம், விஜய்க்கு சேர்ற கூட்டம், விசில் அடிச்சா முடிஞ்சீங்க தியேட்டர்ல டிக்கெட் கொடுத்து பாக்குற கூட்டங்கள், அவ்வளவுதான். திமுகவுல இளைஞர்கள் இருக்கிறதுன்றது வந்து பொய். அவங்களாம் வந்து 1000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் அப்படின்னு வந்து நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன? நாஞ்சில் சம்பத் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு மேடையில கத்துனதை பாத்தீங்களா? 2 நிமிஷம் நான் உங்க இன்டர்வியூல தான் சொல்லியிருந்தேன். இது வைபு பண்ற கூட்டம். இங்க போயிட்டு நாஞ்சில் சம்பத் மாதிரியான அறிவாளிகள் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 மாசத்துல இந்த கட்சியே வேணும்னு அவர் விலகி போவார். 3 மாசம் இல்ல 6 மாசத்துல எனக்கு இந்த கட்சியே வேணாண்டான்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே துண்டை காணும் துணியை காணும் இது பண்ணிட்டு கம்முன்னு போய் வீட்டுல உக்கார போறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு. நாஞ்சில் சம்பத் பேச்சை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. இளைஞர்கள் இல்லைனாக்கா அப்புறம் எதுக்காக அறிவு திருவிழாவில் வந்து இவருக்கு மேடை கொடுத்தவங்க இவர் புலம்பிட்டு போனாரு. மதிவதனியை ஏன் கூப்பிட்டீங்கன்னு, ஒரு இளம்பெண் மதிவதனியை கூப்பிட்டீங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேள்வி ஏன் எழுப்புறாரு. செந்தில் வேலை ஏன் கூப்பிட்டீங்கன்னு ஏன் கேள்வி எழுப்புறாரு. செந்தில் மேல வந்துட்டு ஏன் அவ்வளவு பெரிய அவப்பையை வந்துட்டு உருவாக்கணும். 8 கோடி ரூபாய் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. உடனே அவர் என்ன போஸ்டிங் போடுறாரு, அதை நிரூபிச்சுன்னா அந்த வீட்டை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்றாரு. நிரூபிச்சுன்னா அந்த 8 கோடி ரூபாய் வீட்டை வாங்கிட்டு போக வேண்டியதான் நாஞ்சில் சம்பத். ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் வாய்ப்பு வந்தது பேசுவாரு. ஓகே, நான் ஆரம்பிச்சு நாஞ்சில் சம்பத் ஃபர்ஸ்ட் திமுக மேடையில வந்தப்ப கூட நான் என்ன சொன்னேன்னாக்கா வீடியோஸ போடுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரோட பேச்ச முழுசா நம்ப முடியாது. இப்படி பேசுறது இப்படியும் பேசுவாரு அப்படின்றதையும் எப்போதும் சொல்லிட்டு இருப்பேன். என்னுடைய திமுக வட்டாரக்கூடிய இளம் பேச்சாளர்கள்ட்ட பல பேர்த்த சொல்லிட்டு இருப்பேன். அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுல இருந்து பாதி பேர் வந்து தாவேக்கால இணைஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கல என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிமுக வந்துட்டு திமுக மாதிரி சித்தாந்த கட்சி கிடையாது. ஓகேங்களா, சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல் இயக்கமா இன்னைக்கு அதுவும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு வந்துட்டு இல்லாதனால இது எடப்பாடி பழனிசாமி முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க திமுக வந்துட்டு பயிற்சி பாசறைகளை நடத்தி இளைஞர்களை தம் வசம் படுத்துறாங்க. அதனால இந்த பக்கம் இருந்து போகல. திமுக இருந்து எத்தனை இளைஞர்கள் வந்துட்டு தாவேக்கா போன லிஸ்ட் இருக்கான்னு பார்த்தா 1 2 தான் இருக்கும். ஒரு 100 கூட இருக்கு. ஆனா அதிமுக வந்து பல பேர் வருவாங்க, அதிமுக நிர்வாகிகளே வருவாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இருக்குது, அங்க வந்து கொள்கை ரீதியா யாருமே இல்லைன்றத எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவோட பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுடைய விளைவு தான் கட்சி அழிவுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியே வித்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதிமுக கோட்டை பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இவர் வந்துட்டு பிடல் வாச்சிட்டு இருக்கிற நீரோ மன்னன் மாதிரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நடந்த ஈரோடு கூட்டத்துல வந்து செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புஷி ஆனந்தும் நானும் வந்து விஜய் அவர்களுக்கு 2 கண்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. புஷி ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, அண்ணனோட வருகை வந்து நமக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லதை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு மாறி மாறி அவங்க 2 பேரும் அவங்கள புகழ்ந்துக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது எப்படின்னாக்கா வெளியில வந்துட்டு முன்னாடி பார்க்கும்போது ஒரு கையில மாலையை போட்டு பின்னாடி 2 பேருமே கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை போட்டுக்கிறாங்க ஒரு கையில. ஆனா 2 பேர்த்து கையிலயுமே கத்தி இருக்குது பின்னாடி.
அந்த கத்தியை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் நீங்க வந்து பாத்தா பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏன்னு சொன்னாலும் அவர் ஒரு ரசிகர் தான். புசி ஆனந்தோட செயல்பாடு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரி அவர் என்னைக்கா நடந்திருக்கிறாரு? அவருடைய பேச்சுக்கள் என்னைக்காவது பொதுச் செயலாளர் மாதிரி இருக்குதா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் கொண்டு எங்க புசி ஆனந்துக்கோ இவருக்கு மட்டுமே செங்கோட்டையனுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. புசி ஆனந்துக்கு அருண்குமார் அவருக்குமே வந்துட்டு பிரச்சனை இருக்குது. பாண்டிச்சேரியில நடந்த கூட்டத்துல வந்து புசி ஆனந்துக்கு போன் பண்றாராமா. இவர் கூட்டத்துக்குள்ள உடம்பு ரொம்ப நெருக்கடி பண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாரோ புசி ஆனந்த். நமக்கு என்ன கேள்வினாக்கா அருண்குமாருக்கு விஜய்க்கு ரொம்ப நெருக்கிய பழக்கம் இருக்கும் போது இவர் புசி ஆனந்த் கூப்பிடுற நேரம் அருண்குமார் வந்துட்டு நேரடியா விஜய் ஒரு போன்ல கூப்பிட்டுருக்கலாம் இல்லைங்களா? இப்ப புசி ஆனந்துக்கு அருண்குமாருக்கும் பிரச்சனை, புசி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை, புசி ஆனந்துக்கும் ஜானுக்கும் பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஏன்னா வெளிப்படையா சொன்னாக்க புசி ஆனந்த் ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த டோக்கன் கொடுக்கறதுல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சில்லறையை அள்ளக்கூடிய நபர் தான். அப்படிப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருந்து கொண்டு பல இடத்துல இது பண்றதுனால எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. எங்க தான் ஏங்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா இப்ப செங்கோட்டையன் வந்து திருச்செங்கோட்டுல கட்சி ஆபீஸ போட்டு ஆட்களை சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கோபி செட்டிப்பாளையத்துல இருந்தா பல அந்த வட்டாரத்துல இருந்துதான் பல பேர் வந்துட்டு இப்ப அதிமுக வந்து தாவிக்கால வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னாக்கா ஒரு 500 பேர் கூடுற கூட்டத்துக்கு வந்துட்டு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரோ இல்ல ஒரு கட்சியோட தலைவரோ இல்லாம மாற்று கட்சியில இருந்து வராங்க, நிர்வாகிகளும் வராங்க. என்னன்னாக்கா அவங்க எல்லாம் இல்லாம செங்கோட்டையை தானே வந்துட்டு எல்லாத்தையும் நடத்துறாருனாக்கா அப்ப புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் வந்துட்டு டம்மி தான். ஆனா அந்த பொறுப்புக்குன்னு ஒரு பதவி இருக்கு இல்லைங்களா? பொதுச் செயலாளர்னு என்ன? ஒரு கட்சி தலைவருக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த புரோட்டோகால்ல கட்சி தலைவருக்கு அடுத்த நிலையில இருக்குது. அப்படின்னாக்கா அவருக்கே மரியாதை இல்லாம செங்கோட்டையன் இது பண்ண செங்கோட்டையன் வந்துட்டு அரசியல் கட்சியில 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். டூர் பிளான் போறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர் புசி ஆனந்துக்கு ஜூனியர் தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு புசி ஆனந்த வந்துட்டு இவர் இது பண்ண ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே சேர்ந்து புசி ஆனந்த ஓரம் கட்டுறதுக்கான பிளானிங் நடக்குது. பாவம் புசி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல்வாதி இல்ல ரசிகரா இருக்கிறதுனால ஆதவ் அர்ஜுனால சமாளிக்க முடியல. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரசிகரா இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய ஜான வந்து சமாளிக்க முடியல. அவர் ரசிகரா இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அந்த செங்கோட்டையனை ஜெயலலிதாவுக்கே கல்லா கொடுக்க பார்த்த செங்கோட்டையனை சமாளிக்க முடியல. ஓகேங்களா? அப்படிதான் பார்க்க முடியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா புசி ஆனந்த் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இன்னைக்கு பிடி செல்வகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமை கூடிய விரைவில் புசி ஆனந்துக்கு வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா ஒரு விதத்துல புசி ஆனந்த் வந்துட்டு தாவேக்கால ஓரம் கட்டப்பட்டு விட்டால் ஓரளவு விஜய் தப்பிக்கலாம். நம்மளை எதிர்க்கக்கூடிய அரசியல்வாதிகளோட வீட்டுல இருக்க தாய்மார்களும் வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு புசி ஆனந்த் சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பாவம் அவருக்கு வந்து தெரியல. அதான் அவர் ரசிகரா இருக்கிறாருன்றதுனாலதான் அவரு முதல்ல ஒரு பொதுச் செயலாளர் கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே, எனக்கு இப்பவும் சொல்றேன், விஜய் வந்துட்டு எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி வேற யாருக்கு எங்கேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கோபி செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் கூட ஜெயிக்க முடியாது. இப்ப நாங்க சொல்றோம், எழுதி வச்சுக்கோங்க. கோபி செட்டிப்பாளையத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நயினா நாகேந்திரன் அதிமுக இருந்து விலகி பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வருது. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் கூடயே போய் ஓட்டு கேட்டுருக்கிற ஒரு கூட்டம் ஒரு 10 பேர் ஓட்டு கேட்டுருக்கிறாங்க. தேர்தல் போலிங் அன்னைக்கு அப்ப எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னு என்ன தலைவரை நீங்க பேசுறீங்க? இத்தனை வருஷமா உங்களுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டு இப்ப ஓட்டு போட மாட்டோமா? ஏன்னா பாஜக கேண்டிடேட்டா நயினா நாகேந்திரன் நிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, ரெட்டலை ஓட்டு கேட்டோட ரெட்டலைக்கு ஓட்டு நினைச்சிட்டு நயினா நாகேந்திரன் கூட இருந்தவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டானுங்க. இந்த மாதிரி நிலைமை கோபி செட்டிப்பாளையத்துல கண்டிப்பா நடக்கும். அதான் சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னமும் வடிப்பா சொல்றேன், மக்களுக்கு வந்து 2 சின்னம் தாங்க வெளிப்படையா தெரியும். மத்த எந்த சின்னமும் பாத்தீங்கன்னாக்கா பிரைட்டா மக்களுக்கு தெரியுது. ஒண்ணு சூரியன் தெரியும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை தெரியும். மத்த எந்த சின்னமும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைட்டா தெரியாது. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஓட்டெல்லாம் வந்துட்டு இது பண்ண முடியாது. அதே மாதிரி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய ஓட்டுகள்லாம் இதானாக்கா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் மேல வந்துட்டு அந்த 40 குடும்பத்துல இருக்க 1-2 குடும்பத்து பெண்கள் வந்துட்டு மன்னிச்சுட்டு என் புள்ள போனா போட்டு நினைச்சிருக்கலாம். விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து தவறுகளை செய்தாக்கா ஒட்டு மொத்தமா எல்லாருமே புறக்கணிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியல் விட்டு போனதுக்கு அப்புறமேட்டா ரீரிலீஸ் செய்யப்பட்ட படமே வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே 6 கோடி ரூபாய் வசூலாது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ரஜினி நடித்த பல படங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா
மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தா படத்தோட பட்ஜெட் 5.25 கோடி. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல 35 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருச்சு. இப்போ செகண்ட் ரிலீஸ்ல 6 கோடி ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னாக்கா முதல் நாள்லயே, அப்ப வந்து மக்கள் வந்துட்டு நடிகனை நடிகனா தான் பாக்குறாங்க. உன்னை அரசியல்வாதியை ஏத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா உங்ககிட்ட அந்த ஸ்டஃப் இருக்கான்னு பாக்குறாங்க. அது இல்லக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரும் பண்ண அந்த நிலைமை வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்காரு. விஜயும் கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிட்டாரு. கதை ஏதாவது என்ன புரிஞ்சுட்டனால சைலண்டா கதை கேட்டுட்டு இருக்காரு. அநேகமா வேள்பாரி படத்துக்கு சூர்யாவுக்கு பதிலா அவரே இப்ப நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்கிட்ட பேசிட்டு இருக்க தகவல் இருக்குது. நேத்து திருவண்ணாமலையில நடந்த திமுக கூட்டத்துல வந்து உதயநிதி நேத்து நடந்த திமுக கூட்டத்துல வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையா வந்து அதிமுக விமர்சித்திருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இன்ஜின் இல்லாத கார் தான் வந்து அதிமுக, அதை இழுத்து செல்ற வேலையை வந்து பாஜக செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன? இல்ல அத அவர் இன்னொரு வார்த்தையை வந்துட்டு அரசியல் நாகரிகம் கருதி சொல்லல. ஒரு துணை முதல்வருக்கான கெத்த வந்துட்டு இது பண்றத சொல்ல, இன்ஜின் இல்லாத இத்து போன காரு அதிமுக அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அந்த இத்து போன கார எப்படியாவது எடுத்துட்டு போயிட்டு அந்த சொப்பன சுந்தரி காரா வச்சாவது வித்துட்டு நம்ம பொழப்பு ஓட்டலாம், கவுண்டமணி கணக்கா பொழப்பு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் நரேந்திராவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க கூட இருக்கிற சில செந்தில் மாதிரியான அண்ணாமலை, நான் செந்தில் சொல்றது அண்ணாமலை எப்படா அந்த இத்து போன சொப்பன சுந்தரிக்கார பேரிச்சப்பழத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தனியா பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்ல முடியும். அமித்ஷா நீங்க மட்டும் இல்ல, உங்களோட சங்கி கூட்டம் மொத்தமும் வந்தாலும் தமிழ்நாட்டுல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்து? அது வெளிப்படையா எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். 2014 இருந்த ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பிறகே சொல்றேன் நான் வெளிப்படையா. நிர்மலா சீதாராமனை முதலமைச்சரா போடுறது வந்து எல்லா வேலையும் செய்தாலும் தமிழ்நாடுக்கு காட்டிய மறைமுக எதிர்ப்பு நேரடி எதிர்ப்பின் காரணமாக இப்ப கேப்சர் பண்ணாக்க சரியா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பாஜக புறக்கணிக்கப்படுது. பாஜக மட்டும் புறக்கணிக்கப்படல, பாஜகவோட கூட்டணி வைத்த அத்தனை கட்சிகளும் புறக்கணிக்கப்படுது. இப்ப அதிமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறமேட்டு ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? இந்த நாசமா போன பாஜகவோட கூட்டணி வச்சுதாங்க நான் தோத்து போயிட்டேன், நான் என் தொகுதியை தோத்து போற ஆளா அப்படின்னு கேள்வி கேட்டாரா இல்லையா? வெளிப்படையா பிரஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்டாரா இல்லையா? உண்மையை சொல்ல, இந்த கூட்டணி உடன்படிக்கை அப்புறமேட்டு ஜெயக்குமாரும் வளர்மதி அம்மா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சட்டையை பிடிச்சி கிழிக்காத கிளியா கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து நார் அடிச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் எகிரி அடிச்சிட்டாங்க வளர்மதி அம்மா எல்லாம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்த டீலிங். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவருடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு சம்மந்தியை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இப்ப வந்துட்டு கூட்டணியை வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் இப்ப அவருக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த எஸ்ஐஆர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படியும் தன்னை வந்துட்டு பிஜேபி சிஎம் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பீகார் நிலைமையை எடுத்து பார்த்துக்கணும். பீகார்ல வந்துட்டு நிதிஷ்குமாருக்கு கல்லா கொடுத்து அங்க வந்து துணை முதல்வர் ஒருத்தர் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவரை வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் எப்படி ஆட்டி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி வேலைகள் வந்து நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மேலையும் வந்து செல்ஃப் எடுக்காத காரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போறாருன்னு தெரியல நமக்கு. இப்ப பிஜேபி வந்து அதிமுக கிட்ட 50க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வந்து கேட்க போகுதா தகவல் வந்திருக்கு. அதிமுக அவர்களுக்கு அந்த சீட்டை வழங்குமா இல்ல அடுத்த கட்ட முடிவுகள் ஏதாச்சும் எடுக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் போன தடவை இதே மாதிரிதான் டிமாண்ட் வச்சாங்க. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஓகேங்களா? 50 சீட் எல்லாம் பிஜேபிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் இவங்களா வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். மிஞ்சி போனா போன தடவை என்ன கொடுத்தாங்களோ, நான் திமுகவுல கூட அது வெளிப்படையா திமுகவுலயே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போன முறை என்ன கொடுத்தாங்களோ அதே தான் கூட்டி இந்த முறையும் இது பண்ணோம். அதே போல அதிமுகவும் இது பண்ணுவாங்க, நிலைமையை தான் எடுப்பாங்க. ஏன்னா பிஜேபியை நம்பி வந்துட்டு அவங்க அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. குறைஞ்சபட்சமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை நம்பி 50 சீட்டை தூக்கி கொடுக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டாரு. அதான் சம்பந்திக்காக வந்துட்டு கட்சியை காவு கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அவர் காவு கொடுத்தாருனாக்கா அது அவருடைய அது அதிமுக அவர் கட்டுற சமாதின்னு நினைச்சிடுவோம். சோழிங்கநல்லூர் தொகுதியில 1,01,000 வாக்குகளை வந்து தாவேகா நிர்வாகி வாங்குவாங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத் வந்து சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்க கருத்து? அது என்ன சொல்றது, எங்க அண்ணனுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் புத்தி போகுதோன்னு தான் நமக்கு வந்து வேதனையா தான் இருக்குது. அவர் பேசாம இலக்கிய கூட்டங்களே கலந்துட்டு போயிருந்தா பரவாயில்ல. துப்புனா தொடச்சிக்கிறேன்
அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கலாம். எத்தனை தடவை தான் துப்பி துப்பி நமக்கு தான் வாய் வலிக்குது. ஓகேங்களா? அதான் சொல்ல முடியும். அதனால வந்து அந்த நாஞ்சில் சம்பத்துடைய இலக்கிய பேச்சுகளுக்கு நல்ல மரியாதை இருக்கு. அவருடைய பேச்சாற்றல யாருமே குறைச்சு மதிப்பிடவே கிடையாது. இப்படி ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கூட்டத்துக்கு வந்து வாய்ப்பு குடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இப்படி வேலை மாறி போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவரை குறித்து நாம் தமிழர் கட்சியினரும் உண்மையா நாம் தமிழர் கட்சியினரும் மற்றவர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அண்ணன் டிடிவி தினகரன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்க இது குறித்து அவர் பேசி இருக்கிறாரு. இவர் வந்து தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்களை பண்றதை விட்டுட்டு வந்துட்டு சரியான ஒரு முடிவு எடுத்து இது பண்ணியிருந்தா போதும். அதாவது வந்துட்டு டிடிவி தினகரன் விலகி வந்ததுக்கு அப்புறம் நான் இனிமேல் அரசியல் விட்டு ஒதுங்கினேன் அப்படின்னு சொன்னதை அப்படியே ஒதுக்கிட்டு கம்முன்னு வந்துட்டு இலக்கிய கூட்டங்கள் பேசிட்டு போயிருக்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பணம் தாங்க, பண ஆசை யார விட்டது. ஓகேங்களா? இவருடைய 2 மகன்களையும் எம்டி 2 குழந்தைகளையும் எம்டி படிக்க வச்சிருக்கிறாரு. மெடிசன்ல எம்டி படிக்க வச்சிருக்கிறாரு. சாமானிய குடும்பத்தை வந்து இது பண்ணாரு. திமுகவுக்கு இத்தனை நாளா இது பண்ணிருப்பாரு. அவர் மேல இருந்த வழக்குகளை திமுக ஆட்சி, அதிமுக காலத்துல அவர் மேல போட்டப்பட்ட அத்தனை வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு அதையெல்லாம் சமாளிச்சு வாரம் கட்டிட்டாரு. இப்ப எல்லாத்துலயும் ஃப்ரீ ஆயிட்டாரு. சோ வந்துட்டு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா போய் விஜய்க்கெல்லாம் இவர் வந்துட்டு இது பண்ண ஒரு காலத்துல தமிழருவி மணியனை பார்த்து ரஜினிக்கு தூபமிசன் தமிழருவி மணியனை பார்த்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம், வேதனைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தமிழருவி மணியன் அவருடைய கட்சியை கழிச்சிட்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸோட இணைக்கிறோம் அப்படின்னாரு. அது அவரு அந்த ஏன்னா தமிழருவி மணியன் ஐயாவும் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் இலக்கிய பேச்சுகள் அவ்வளவு அழகான ஆளுமைகள். அவங்க பேசுற பேச்சுகள் அவ்வளவு தூரம் கேட்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். RSS பின்புலத்தோட ஐயா தமிழருவி மணியன் இருந்தாலும் காந்தியார் குறித்தும் காமராஜர் குறித்தும் அவர் பேசுற பேச்சுக்களை இன்னைக்கு வரைக்கும் நீ எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு உருக்கமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர்களுடைய இந்த வரட்டு கௌரவம், வரட்டு ஜம்பம் இதுக்காக வந்துட்டு காவு கொடுத்து தங்களை காவு கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு வேதனையா இருக்கு. இறுதி கேள்வியாக 2026 தேர்தல்ல இளைஞர்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? கண்டிப்பாக இளைஞர்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஓட்டுரிமை இருக்கக்கூடிய இளைஞருடைய ஆதரவு நடிகர் விஜய் பக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு துளியும் கிடையாது. நிச்சயமா வந்து சொன்னாக்கா இளைஞர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போறதுக்கான வாய்ப்பு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு பெண்களை கவர திட்டம் மட்டும் இல்ல, மாணவர்களுடைய கல்வி விஷயத்துல இது பண்ணி அவங்களுடைய வேலை வாய்ப்பு வந்துட்டு உறுதி செய்து அவர்கள் நினைத்த மாதிரி இது பண்றதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே இருக்காங்க. எங்க ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அச்சீவ் பண்றதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் வளர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணதே கிடையாது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு துணை முதலமைச்சரே வந்து தயவு செஞ்சு பள்ளிகள்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டைமை வந்துட்டு மத்த பீரியட் எடுக்கிறது கேட்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, முன்னெல்லாம் அப்படியெல்லாம் பள்ளிகள் சொல்லவே யாரும் மினிஸ்டர்ஸ் சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான வேலைகள் செய்யறாங்க. பல இளம் வீரர்களை வந்து விளையாட்டுத்துறையில உருவாக்குறாங்க. அறிவு சார்ந்த மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை மூலியமாக சரியா இப்ப நான் முதல்வன் திட்டம் வந்துட்டு நீயா நான் சொன்ன மாதிரி இந்த நான் முதல்வன் திட்டம் மட்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை நீக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களே சொல்ற அளவுக்கு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வியின் பக்கம் இந்த அரசு வந்துட்டு உறுதியாக நின்னதுடைய நோக்கம் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா கல்வி புரட்சிக்கு வித்திட்டு கொண்டு இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை இளைஞர்கள் என்னைக்கு ஏற்றுக்கொண்டுதான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசியலின் தற்போதைய நிலை குறித்தும் இளைஞர்களின் அரசியல் நிலை குறித்தும் நம்மளோட விரிவாக விவாதித்த கல்கி கோபிநாத் அவர்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி தோழர்.